நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे கிருஷ்ணா, திறமையுள்ள அரசர்களே தோற்றார்கள். இப்போது இந்த பிராமணன் வந்து நிற்கிறான். இவன்தான் அர்ஜுனன் பலராமண்ணா. அந்தன வீரன் வாழ்க! 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 என்ன பாண்டவர்கள் சாகவில்லை என்றால் வாரணாவதத்தில் நடந்தது பொய்யா விதுரா? வாரணாவதத்தில் நடந்தது நிஜம்தான். ஆனால் இன்னொரு நிஜம், பாண்டவர் வாழ்வது. மாமா சகுனி, இதற்கென்ன பதில்? பாண்டவர்கள் சாகவில்லையா? ஊரெங்கும் இதே பேச்சு, என் மூச்சே நின்று போச்சு. போகவில்லையே, பேசுகிறீர்களே. அன்று பாஞ்சாலன் மகளை போட்டியில் வென்று சென்றவன் பிராமண வேஷத்தில் இருந்த அர்ஜுனன் தான், வேறு யாரும் இல்லை. மருமகனே, அன்று சபையில் நீயும் இருந்தாயே. இதுவா எனக்கு பதில்? 6 அறிவுக்கு மேல் உங்களுக்கு ஓர் அறிவுண்டு என்று நினைத்து ஏமாந்தேன். பேச்சு உங்களுக்கு வாய் கிழிகிறது, எனக்கு மானம் போகிறது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். செய்தி ஏதும் அஸ்தினாபுரத்தில் இருந்து வரவில்லை என்றாலோ என்ன ஆகும்? நாம் வார்த்தைகளால் அல்ல, வாளாலும்
பாண்டவருக்குரிய நியாயம் கிடைக்க வழி செய்ய முடியும். இனி தீங்கு தடுப்பார் என்ற நிலையில் பாண்டவர்கள் இருக்க மாட்டார்கள். மன்னவா, நம் மருமகளை நாட்டிற்கு அழைக்க யானை, குதிரை, சேனைகளையும் அனுப்பி வையுங்கள். ஊரும் உலகும் புகழும் முறையோடு நகரை அலங்கரித்து அஸ்தினாபுரம் அழையுங்கள். அவ்வாறே பலராமகிருஷ்ணர், மகாராணி குந்தி, பாண்டவர்கள், பலராமகிருஷ்ணர், மகாராணி குந்தி, பாண்டவர்கள். மைந்தர்கள் வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இழந்தேன் என்று நினைத்தவர்கள் இன்று வருகிறார்கள். இந்த ஆனந்த சமயத்தில் அரசரிடத்தில் ஒரு விஷயம் சொல்லலாமா? கேளுங்கள். மன்னா, இப்போது பாண்டவர் ஐவரும் இருக்கிறார்கள். சிறுக சிறுக அவர்கள் குலமும் வளர்கிறது. ஆகையால் அஸ்தினாபுர உரிமையில் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பதுதானே உகந்தது. பிள்ளைகளுக்கு பங்கில்லையா? அவர்கள் என் மைந்தர்கள். பிள்ளைக்கும் தந்தைக்கும் இடையே பங்கில்லை என்றேனா? பங்கு என்றால் அர்த்தங்கள் அவருடைய சுதந்திரங்கள், அது வழங்குகின்ற நியாயமான உரிமைகள். பரம்பரை திறமையை அனுசரித்து மாதவா, இதில் அஞ்சி நிற்க ஏதுமில்லை. இன்று அஸ்தினாபுர ராஜ்யத்துக்குள் உரிமை பறிபோகாமல் பங்கு பிரிப்பதை யார் சொல்வது? நேர்மையில் நிலை தவறாமல் நின்று நமது பாஞ்சால யுவராஜன் எமது ராஜ்யத்தின் பிரச்சனையில் தலையிடுகிறாரா? இல்லை மன்னா, இளவரசன் திருஷ்டத்தும்னன் பாண்டவர்களை ஒரு சுதந்திர அரசர்களாக பார்க்க எண்ணுகிறான். அவன் சகோதரி பட்டத்து ராணி. ஏற்க முடியாத ஒரு கருத்து இது. குறிப்பாக நான் அஸ்தினாபுரத்தை பங்கிட முடியாது. அஸ்தினாபுரம் எங்கள் முன்னோர்கள் வழி வழியாக வந்தது, நிலையானது. இதன் ஒவ்வொரு அணுவிலும் எங்கள் கடந்த கால வரலாறும் பெருமையும் இருக்கிறது. நான் அஸ்தினாபுரத்தில் கை வைக்க முடியாது. அப்படியானால் பாண்டவர்கள் நீங்கள் விருப்பப்படி தருகிற எதையும் ஏற்பார்கள். நான் உறுதி கூறுகிறேன். எது நந்தனா, தங்கள் மொழிகள் அற்புதமானது. எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் ஏற்பார்களா? குறை சொல்ல மாட்டார்களே. காந்தார குமாரனே, கிருஷ்ணனின் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் மாற்ற முடியாதது. தங்கள் சொற்படியே இருங்கள் மன்னா, இருங்கள். எதற்காக இடைமறிக்கிறாய் சகுனி? அரசே, அந்த பாண்டவர்கள் வீரர்கள், திறமையாளர்கள், திவ்யாஸ்திரங்களை அடைந்திருப்பதால் வசதிகளை குறைந்த இடமாக கொடுத்தாலும் அதை வளமாக்கிக் கொள்வார்கள். வறண்ட நிலத்திலே நதிகளை கொண்டு வருவார்கள். அவர்கள் தங்க கைப்பட்டாலே வளர்ச்சிகள் தான். ஒன்றுக்கும் பயன்படாத இடத்தை கொடுத்து பாருங்களேன். அந்த பாண்டவர்கள் பாலைவனத்தை சோலைவனமாக்குவார்கள். அரசருக்கு அரசே, பாண்டவரை நான் அறிவேன். உன் கருத்தை ஏற்கிறேன் சகுனி. பாண்டவரிடம் எனக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. ஆகையால் நமது முன்னோர்கள் வாழ்ந்த பழமையான நகரம் காண்டவ பிரஸ்தத்தை வழங்கி விடுவோம். அந்த இடத்திலே அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். வழங்குங்கள் அரசே, வழங்குங்கள். யோசனையே. பிரியமுள்ள என் மருமகன்கள் பஞ்ச பாண்டவர்கள் நிச்சயம் அந்த இடத்தை அஸ்தினாபுரத்தை விட சிறந்த நகரமாக்குவார்கள். மன்னா, எனக்கும் திருஷ்டத்தும்னனுக்கும் உங்களுடைய முடிவு ஏற்புடையது. வரலாறுகள் சொல்கின்றன, திறமையுள்ள மன்னவர்கள் தங்கள் தோள் வலிமையினால் சாலச் சிறந்த நகரங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அதனால் காந்தார குமாரனின் பேச்சு நிச்சயமாக நிஜமாகப் போகிறது. அங்கு எடுத்த முடிவென்ன கிருஷ்ணா? அவர் அன்பினால் எடுத்த முடிவு. மன்னர் திருதராஷ்டிரர் நம் பாண்டவருக்கு காண்டவ பிரஸ்தத்தை தந்திருக்கிறார் தாராளமாக. காண்டவ பிரஸ்தமா? பயன்படாத இடம் அல்லவா அது? அவ்விடத்திலே எதை அமைக்க? வாழ முடியாத இடத்தையா தந்தார் மன்னர்? வாழ முடியாதா? மிகவும் வளமான இடம் அது. மகிழ்ச்சிக்குரியது, அங்கு எனக்கு பிரியமான யமுனை நதி இருக்கிறது. நான்கு புறமும் வானோங்கி நிற்கின்ற மரங்கள், வளமான மலைகள். நாடு அமைய இதைவிட நல்ல இடம் வேறு இருக்குமா?
போதும், கேலி செய்யாதே கண்ணா. எனது மைந்தர்கள் என்பதால் ஏளனப்படுத்துகின்றாரா? இதற்குத்தானா நீயும் திருஷ்டதும்னனை மன்னரிடம் வாதாட அழைத்துச் சென்றாய்? அச்சப்படாதீர்கள் அத்தை, உங்கள் பக்கம் நான் இருக்கிறேன். உங்கள் வீர மைந்தர்கள் இருக்கிறார்கள். அரசர் செய்தது அநீதி. நீதி அநீதி இப்படியெல்லாம் பேசுவது ஏனம்மா? வல்லமை படைத்தவர்கள் தருவதை வாங்கிக் கொள்வோம். நமக்கு மன்னர் உரிமைப்படுத்திக் கொள்ள தந்த இடத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்வது நல்லது. உன் மனதுக்கு எது நியாயமோ அதை செய். ஆமத்தை, காலம் தருவதை களிப்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இடத்தை பார்க்க நானும் அர்ஜுனனும் இன்றே புறப்படுகிறோம். அங்கு போய் பார்த்து ஆவண செய்வதை பற்றி யோசிக்கிறோம். காலத்தின் கைகளில் ஒரு நகரம் கண்டால் கண் கலங்கும். மாபெரும் மன்னர்கள் வாழ்ந்த இடம் பாழ்வெளியில் உறங்கும். பார்த்தால் உயிர் நடுங்கும். இதுதான் அரசர் பிரான் தந்த காண்டவ பிரஸ்தம். மதுசூதனா, வளமையாய் இருந்த நகரத்தின் சிதைந்த சின்னங்கள். இந்த இடத்திலா நம்முடைய தலைநகரை அமைப்பது? நிச்சயம் முடியாது. ஏன் முடியாது? செய்ய முடியாதது எதுவும் இல்லை. மனிதனுக்கு நெஞ்சுறுதி இருந்தால் ஒரு புது உலகமே அமைப்பான். பார்த்தா, நமக்கு கிடைத்த இந்த இடிபாடுகளையே தலைநகரை படைக்க அஸ்திவாரமாக்கிவிட்டால் அஸ்தினாபுரத்தை விட அழகு நகரமாக்கி விடலாமே. வா அர்ஜுனா. சரி. பார்த்தா, இப்படி ஒரு இடத்தைத்தான் உனது முன்னோர்கள் அற்புதமான நகரமாக அமைத்திருந்தார்கள். கற்பனையில் பார், ஒரு சரித்திரமே இந்த சிதைவுகளில் எழுதப்பட்டிருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். மதுசூதனா, எனது முன்னோர்களை தெய்வ திருவருள்தான் இதை செய்ய வைத்திருக்கும். உன் சொல் இன்றும் பொருந்துகிறது. என்றால்? சொல்கிறேன் கேள். நேர்மையுள்ள ஒருவன் தன்னம்பிக்கையுடன் எதற்கும் தளராத உறுதி கொண்டு செயல்படத் தொடங்கிவிட்டால் அந்த தெய்வமே அவனுக்கு ஓடோடி உதவி செய்ய வந்துவிடும். பார்த்தா, இதுதான் செயல்படு என்ற தத்துவம் அர்ஜுனா. முதலில் தேவசிற்பி விஸ்வகர்மாவை நான் வரவழைக்கிறேன். ஹே பிரபு, விஸ்வகர்மாவின் வணக்கம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆணை என்ன பிரபு? விஸ்வகர்மாவை அவசரமாக அழைத்த காரணம் என்ன? ஏ தேவசிற்பி, முன்பு நான் விரும்பி கேட்டதற்கிணங்க துவாரகாபுரியை நிர்மாணித்தீர்கள். இப்போது போல் இந்த வனப்பகுதியை மாற்றி பாண்டவர்களுக்காக ஒரு மாண்புமிக்க தலைநகரை அமையுங்கள். பிரபுவே, உங்களிடம் பணிவோடு ஒரு வேண்டுதல். அரசர்களின் அரசன் மயன் எனக்கு பிரியமுள்ள நண்பர்.
அவர் ஒரு நல்ல சிற்பியும் கூட. முன்பு கூட இந்த காண்டவபிரஸ்த நகரம் அவர் கைவண்ணத்தில் இருந்தது. அவருக்கு இந்த பகுதியின் மண்வளமும் நிலவளமும் நன்கு தெரியும். அதோடு இன்றும் கூட அவர் இந்த வனத்திற்கு வந்து போகிறார். உடனே மயனை இங்கு வரவழையுங்கள். நமக்கு விரைவில் வசதிமிக்க ஒரு தலைநகர் தேவை. தங்கள் இஷ்டப்படியே அழைக்கிறேன். வா என்று ஏன் அழைத்தாய் நண்பா? கட்டடக்கலை மேதை மயனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக இங்கே நல்ல முறையில் நகரொன்று அமைக்க எனக்கு ஆணையிட்டார். ஆஹா, நண்பா, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் இது. உன் அழைப்பில் பிரபுவின் தரிசனம் எனக்கு கிடைத்தது. அதிசயமானது உனது படைப்புகள். யாராலும் அதுபோல் செய்ய முடியாது. காலப்பெட்டகத்தில் உனது கைவண்ணச் சுவடுகள் நேற்றைய வளமைகளை நினைவுபடுத்துகிறது. ரசியுங்கள். இன்பபுரியை ராஜா விஷபருவனுக்காக முதலில் நான் தான் இங்கு அமைத்தேன். அதன் பிறகு அரக்கர் குலத்து அரசர்கள் பலர் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். மகாராஜா விஷபர்வன் தேவாசுர போரிலே வெற்றி பல குவித்தவர். ஆம் பாண்டுமைந்தா, காண்டவ பிரஸ்தத்தின் நேற்றைய கதைகள் முழுவதும் தெரியும். தெரியும் என்பதால் தான் அழைத்தேன். இந்த மண்ணிலே மூடி கிடக்கும் ரகசியங்கள் உனக்குத்தான் தெரியும். அது எங்களுக்கு உதவும் அல்லவா? நண்பனே, விவேகமுடன் என்னை நீ இங்கு அழைத்த காரணங்கள் இப்போது புரிகின்றது. வடிவமிழந்த இந்த நகரத்தின் அடியில் அரக்கர் குலத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் மறைந்திருக்கின்றது. அப்படி அது மறைந்திருக்குமானால் இப்போது அது உதவட்டுமே. சரி, நாம் அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் அதற்கு ஒரு தடை உண்டு. தடை தாண்டி போக என்னால் முடியாது. அது ஏன்? அங்குள்ள நிதியை தக்ஷக நாகம் ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டிச் செல்ல இயலாது. ஒன்றும் பயமில்லை, நாம் அங்கு போகலாம். போகலாம் பிரபு, வாருங்கள். வாருங்கள் பிரபு. வாருங்கள். வாருங்கள் பிரபு. வாருங்கள். 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 வாருங்கள்.
இதற்கு மேல் செல்ல வழிகாட்டு மயராஜனே. பிரபு, இதற்கு மேல் செல்ல முடியாது. இது தட்சணாகம் காவல் இருக்கும் பகுதி. அந்த படியில் கால் வைத்தால் தட்சணாகம் சீறி எழும். இது நிஜம்தானா? ஆம். சரி, நான் அந்த படி மீது கால் வைக்கிறேன். தமது புன்னகையின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை பிரபு. தாம் எனக்கு ஆணையிட்டால் அந்த நாகத்தையும் அதன் இனத்தையும் அடியோடு அழிப்பேன். இல்லை அர்ஜுனா, இல்லை. அந்த நாகத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை. எந்த உயிரினத்தையும் காரணமில்லாமல் கொல்வது ஒழுக்கமல்ல. உளமாற அதனிடம் வழிவிடும்படி வேண்டிக் கொள் அர்ஜுனா. ஆணைப்படியே மதுசூதனா. ஏ நாகராஜனே, நாங்கள் செல்வதற்கு நீ கருணையுடன் வழிவிட வேண்டும். அர்ஜுனா, இந்த தட்சநாகம் நாகங்களின் அரசன், தேவலோக இந்திரனுக்கு பிரியமான நண்பன். ஆகையால் இந்திரனின் கட்டளையை தவிர இது யார் சொன்னாலும் கேட்காது. அச்சுதா, அப்போது இதற்குத்தானா நீங்கள் புன்னகை செய்தீர்கள்? முன்பே தெரியும். நாகராஜ தக்ஷகன் நினைத்தால் கோபத்தில் உன்னை தீண்டி கடித்திருக்கும் அர்ஜுனா. உன்னை விட்டு விட்டது. ஏன் விட்டதென்று தெரியுமா? ஏன் விட்டது? ஏனென்றால் உன்னுடைய முகத்திலே அது பார்த்தது தேவராஜன் இந்திரனின் முகச்சாயலை. இந்திரனின் முகச்சாயலா? காரணத்தை கேள். உன்னை குந்தி மாதா தேவராஜன் இந்திரனின் ஆசீர்வாதத்தால் பெற்று வளர்த்தாள். ஆகையால் தேவராஜன் இந்திரன் உண்மையில் உன் அன்பு தந்தையும் ஆவார். பிரபு, இப்போதே தேவேந்திரனை அடையுங்கள். செல்ல வேண்டிய பாதையில் குறுக்கீடு வராமல் இருக்க. ஆம், நல்ல யோசனை தேவசிற்பி.
பகவானின் திருவடி மலருக்கு தேவேந்திரனின் பணிவான வணக்கம். பூமிக்கு வரும்படி உத்தரவிட்ட காரணம் என்ன பிரபு? தேவேந்திரா, முதலில் உன் அன்பு மகன் அர்ஜுனனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள். வணக்கம் அன்பு தந்தையே. நல்ல புகழோடு வாழ்க, நீண்ட ஆயுள் பெறுக. தேவேந்திரா, அப்போது நான் உனக்கு அளித்த வாக்குறுதியின்படி பாண்டு மைந்தன் அர்ஜுனனுக்கு உதவி செய்யத்தான் காண்டவ பிரஸ்தத்துக்கு வந்தேன். மாதவா, நானும் அறிவேன். தாம் சொன்னால் அது மாறாதே. அன்று கோவர்தன மலை மீது அன்போடு எனக்கு வாக்களித்தீர்களே, என் மைந்தன் அர்ஜுனனை காக்கிறேன் என்று. அப்போது முதல் எனக்கு சஞ்சலங்கள் இல்லை. தேவேந்திரா, காலப்போக்கை நீ அறிவாய். கௌரவ ராஜ்யத்தில் பாகப்பிரிவினையில் பாண்டவர்களின் பங்குக்கு இந்த இடம்தான் கிடைத்தது. இதிலே இவர்கள் நல்லதொரு நாடு அமைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அந்த மாபெரும் பணிகளுக்கு பொருள் ஏராளமாய் வேண்டியிருக்கிறது. உடனே இந்த அரக்கர் வேந்தன் துணையுடன் உள்ளே மறைந்திருக்கும் பொக்கிஷத்தை அடைய வேண்டியிருக்கிறது. போவதற்கு காவல் பணியில் உள்ள நாகராஜன் அப்படி போக விடாமல் தடுக்கிறது. நண்பா தட்சகா, இவர்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நீ பணிந்து வணங்கு. கும்பிட்டு கேட்கிறேன் உன்னை. நண்பா, இந்த இடத்தை விட்டு செல். நீ பாண்டு மைந்தர்களுக்கு உதவியாயிரு. குடும்பத்துடனே நீ குருட்சேத்திரத்துக்கு சென்று விடு. அவ்விடம் உனக்கு ஏற்றது. செல்லுங்கள் பிரபு. இனி இந்த பொக்கிஷம் உங்களுடையது. தேவேந்திரா, அழைத்தவுடன் வந்து எம்மை பெருமைப்படுத்தினாய். அதை பாராட்டும் முறையில் இந்த நகரத்தின் பெயரையே இந்திரபிரஸ்தம் என்று அழைப்போம். இது எனக்கு தாம் அளித்த கௌரவமாகிறது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. நான் நன்றி தெரிவிக்கும் அளவில் பாண்டவருடைய ராஜ்யமே செழிப்போடு சிறக்க, சீரோடு இருக்க இங்கு மாதம் மும்மாறி பொழியப் போகிறது. காலமழை சரியாக இருந்தால் இந்திரபிரஸ்தம் ஆர்யாவர்த்தத்தின் பேரரசுகளில் அதிக சிறப்படையும். தேவேந்திரா, அர்ஜுனா, உன் அன்பு தந்தையிடத்தில் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள். பாண்டவர்களுக்கு என்றென்றும் துணையாக இருங்கள். அப்படி இருப்பது என் கடமை. சிற்பி ராஜமயனே, கட்டளையிடுங்கள். பாண்டவர் நகர அமைப்பில் அரிய சபையொன்றை நிர்மாணியுங்கள். அது சுதர்மாவை விட சிறந்ததாக இருக்க வேண்டும். அப்படியே அமைக்கிறேன் தேவேந்திரா. இனிமேல் ஐயம் எதுவுமின்றி அனைவரும் செல்லுங்கள். நினைப்பதை முடிக்க தடை இருக்காது. பிரபுவே, திரும்பிச் செல்ல எனக்கு ஆணை தாருங்கள். வாருங்கள் பிரபு.
வாருங்கள் பிரபு, வாருங்கள். கிடந்த பொக்கிஷம் கண்டது மோகன கண்ணன் கருணை தானே. முத்துக்கள் முத்துக்கள் கண்ணை பறிக்குது, மூடிய பானைக்குள் செல்வம் இருக்குது. மூடிய பானைக்குள் செல்வம் இருக்குது. இத்தனை செல்வமும் பத்திரமாக, இத்தனை செல்வமும் பத்திரமாக இருந்திட காரணம் தட்சகனாகம். இத்தனை செல்வமும் பத்திரமாக இருந்திட காரணம் தட்சகனாகம். வல்லவன் நல்லவன் காவல் இருந்தால் வைத்த இடத்திலே செல்வம் இருக்கும். ஆண்டவன் தோழன் அர்ஜுனன் வாழ்வில் அதிசயம் இனிமேல் தொடர்கதையாகும். மாயங்கள் செய்யும் கோகுல கண்ணனின் மனதுக்குள் இருப்பது யாருக்கு தெரியும்? மனதுக்குள் இருப்பது யாருக்கு தெரியும்? தங்கத்தில் தேரை அர்ஜுனன் கண்டு பொங்கும் மகிழ்ச்சியில் பூரித்து நின்றான். தேரில் இருந்தது காண்டீபம் எனும் வில், தேரில் இருந்தது காண்டீபம் எனும் வில். வீரனின் கண்களில் ஆனந்த அலைகள். தேரில் இருந்தது காண்டீபம் எனும் வில், வீரனின் கண்களில் ஆனந்த அலைகள். கண்ணன் இல்லாமல் அர்ஜுனனா, அவன் கருணை இல்லாமல் ஆட்சிகளா? விஷ்ணுவின் மாயை சொப்பனமில்லை, வெற்றிக்கு கண்ணன் போல் துணையேதும் இல்லை. மதுசூதனா, இந்த தங்கத்தேர் முன்காலத்தில் வாழ்ந்த மன்னர் சோமனுடையது. இது நாம் நினைத்த இடத்திற்கு செல்லும் வல்லமை உடையது. அதோ பாருங்கள் அந்த கதையை. அந்த மகத்தான கதை அதிசயமானது. இப்போது பாண்டுமைந்தன் பீமனை தவிர அதை தூக்கும் சக்தி யாருக்கும் இல்லை. மிக நுணுக்கமாக இதை படைத்தேன். அது காண்டிபம் எனும் வில். அதை அரக்கராஜன் விருஷபர்வன் பகவான் சங்கரரை ஆராதித்து பெற்றார். அர்ஜுனா, இந்த காண்டீபம் எனும் வில் எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை ஒரே பாணத்தில் தருவது. இது வாழ்நாள் முழுவதும் உன் தோளை அலங்கரிக்க. இதற்கு மேலாக உண்மையில் உனக்கு எந்த அஸ்திரமும் தேவையே இல்லை. இந்த காண்டீபமே உன் புகழ்கொடி உயர எப்படிப்பட்ட பாணத்தையும் இதற்கு சக்தி தரும். அள்ளக்குறையாத அம்புகள் அர்ஜுனா. இதை அக்னி தேவன் நேரில் வந்து அரக்கராஜனுக்கு கொடுத்தார். இதில் இருக்கின்ற பானங்கள் எடுக்க எடுக்க குறையாது.
இன்றிலிருந்து அற்புதமான இந்த பொக்கிஷங்கள் உங்கள் ஐவருக்கும் பாண்டுமைந்தா. மயராஜனே, உன்னுடைய அன்பினால் இப்படி ஒரு சிறப்பு கிடைத்தது. இந்த உதவிக்காக உன் பொருட்டு நீ என்னை அழைக்கின்ற போது பார்த்தனுடன் நானும் கண் சிமிட்டும் நேரத்திலும் விரைவாக வந்து சேருவேன். எனக்கு வேறென்ன வேண்டும் பிரபு? தாமளித்த இந்த வரமே என் பிறவிக்கே பெருமை சேர்க்கும் இறைவா. தாம் இந்த பொருளுக்கு உரியவர். எனக்கு தேவேந்திரன் இட்டுச் சென்ற ஆணைப்படி சபை நிர்மாணிக்க அனுமதி தர வேண்டுகிறேன். நடக்கட்டும். பாழாய் கிடந்த மாநகரம் பகவான் கருணை மீண்டும் முன் போல் அழகு பெற காலம் விரும்பியது. கண்ணன் வேலையிது. விஸ்வகர்மாவின் எண்ணம் போலே இறைவனின் துணையுடன் ஒளி ஒன்று தோன்ற மாளிகை மாடம் அரண்மனையாவும் சந்திரன் ஒளிப்பட்டு சிந்தை மயக்க மாதவன் கண்ணனின் மாயங்கள் தானே. மாதவன் கண்ணனின் மாயங்கள் தானே. யாருக்கும் அவன் வந்து துணை புரிவானே. மாதவன் கண்ணனின் மாயங்கள் தானே. யாருக்கும் அவன் வந்து துணை புரிவானே. பாண்டவர் வாழ்ந்திட தாண்டவ பிரஸ்தம் பூமியில் உருவான மற்றொரு சொர்க்கம். பாண்டவர் வாழ்ந்திட தாண்டவ பிரஸ்தம் பூமியில் உருவான மற்றொரு சொர்க்கம். வாஸ்துக்களை சொல்லும் நுட்பங்கள் எல்லாம் வந்து அமைந்த ஆனந்த பவனம். விஸ்வகர்மாவும் மயனும் சேர்ந்து விந்தை புரிந்தனர் பாண்டவர்காக. கிருஷ்ணன் நினைத்தார், கிருஷ்ணன் முடித்தார். கிருஷ்ணன் நினைத்தார், கிருஷ்ணன் மூடித்தார். கிருஷ்ணன் நினைத்தவின் கஷ்டங்களுண்டோ? கிருஷ்ணன் நினைத்தார், கிருஷ்ணன் மூடித்தார். கிருஷ்ணன் நினைத்தவின் கஷ்டங்கள் உண்டோ? ஆழ்பட்ட நகரம் மேம்பட்டதென்றால் பாண்டவர் செய்த பாகியம் என்றோ? ஆழ்பட்ட நகரம் மேம்பட்டதென்றால் பாண்டவர் செய்த பாகியம் என்றோ?
देव वयुनानि विद्वान् युद्धस्मज्जुहुराणमेनो இந்திரபிரஸ்தத்தின் ராஜ மாளிகையின் தலைவாசலில் இந்த சுப வேளையில் அனைவரையும் வரவேற்கிறேன். குலகுரு முனிவர் சௌமியரே, இந்த கிரகப்பிரவேச சுப வேளையில் முதலில் திலகமிட வேண்டியது ஸ்ரீ கிருஷ்ணனுக்குத்தான். முதலில் இவருக்கு திலகமிடுங்கள். கண்ணன் கிருபையால்தான் இந்திரபிரஸ்த நகரை கட்டி முடிக்க முடிந்தது. இல்லை மன்னா, இந்த நகரம் தங்களுடையது, இந்த ராஜ்யம் தங்களுடையது, அதோடு இந்த ராஜமாளிகையும் தங்களுடையது. ஆகையால் முதல் உரிமை தாமடைய வேண்டியது. கிருஷ்ணா, யுதிஷ்டிரன் சொன்னதே சரி. இந்த ராஜபவனத்தில் அனைவருக்கும் முன் நீதான் போக வேண்டும். உன் புனித பாதம் பட்டால் அரண்மனையும் புனிதம் பெறுகிறது. அதனால் என் பிள்ளைகளும் நிறை செல்வம் பெறுவார்கள். அன்பு அத்தையின் கட்டளைக்கு நான் பணிகிறேன். அதோடு பாண்டவர்களின் பாசத்தை நான் மதிக்க வேண்டியவன். சந்தோஷமா அத்தை? ஓம் ஸ்வஸ்தி ந இந்திரோ வேதஸ்ரவாः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। அதிசயம் நிகழ்த்தி விடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஸ்ரீ கிருஷ்ண சரிதம் குணானுவாதம் தத்ப்ரேரணா அஹம் கரோமி மம பாவகீதம் ஹிருதயஸ்ய ப்ரீதம் त्वद्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे कृष्णा